சரியா 14வது ஓவரில் முக்கியமான ஆட்டத்தின் முக்கியமான கட்டத்தில் வெளியே இருந்து ஹர்திக் பாண்டியா அவருக்கு முக்கியமான சிக்னல் கொடுத்த ரோஹித் சர்மா உடனே அடுத்த ஓவரே நடந்த மேஜிக் ஆட்டம் அப்படியே கம்ப்ளீட்டாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க பக்கம் மாறி ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்ச ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி பரபரப்பாக விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. அந்த வகையில் டாஸ் ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பேட்டிங் பண்ண வந்தாங்க. இதில் ரோஹித் சர்மா புதுசாக ஜானி பிராட்ஸ்டோ அவர் உள்ள வந்திருந்தார். ரெண்டு பேருமே சிறப்பான அற்புதமான துவக்கத்தை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொடுத்தாங்க. ஜானி பிராட்ஸ்டோ அபாரமா விளையாண்டு 47 ரன்கள் அடிச்சாரு. இதில் ரோஹித் சர்மா அவரும் சிறப்பாக விளையாண்டாரு. ஆனாலுமே 2-3 லைஃப் கிடைக்க ரோஹித் சர்மா அவர் ஒரு பாலம் போல நின்று மும்பை இந்தியன்ஸ் அணியின் எல்லா பிளேயர்கள் கூடயுமே பார்ட்னர்ஷிப் போட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியை 200க்கும் அதிகமான ரன்னுக்கு மேலே ரோஹித் சர்மா கொண்டு போனார். இதனால் அதுக்கு அடுத்ததாக வந்த சூரியகுமார் 33, திலக் வர்மா 25, ஹர்திக் பாண்டியா கூட கடைசி நேரத்தில் சர்னு சிக்ஸரை பறக்க விட்டு 22 ரன் அடித்தார். ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாண்டு 81 ரன் அடித்து கடைசியாக 20 ஓவருக்கு 228 அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஸ்கோரை இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக உள்ள வந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி பக்கம் ஏற்கனவே ஜாஷ் பட்லர் அவர் போயிட்டாரு. ஆனால் சுப்மன் கில் அவரும் ஒரே ரன்னுக்கு அவுட் ஆக அங்கேயே குஜராத் அணியின் மிகப்பெரிய பலம் உடஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலுமே நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அடுத்ததாக வந்த குசல் மெண்டிஸ் அவரும் 20 ரன்னுக்கு அவுட் ஆக வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன் 2 பேருமே சேர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தோல்வி பயத்தையே காட்டியிருந்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பத்தாக்குறைக்கு டியூ வேற ரொம்ப பெரிய அளவில் மைதானத்தில் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க எப்படி போட்டாலும் 4 சிக்ஸர் அப்படின்னு சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே ஏறக்குறைய மேட்சையே முடிச்சிட்டாங்க. ஆனாலுமே கரெக்டாக 14வது ஓவரில் பவுண்டரி லைனில் இருந்து ரோஹித் சர்மா அவர் இம்பாக்ட் பிளேயராக அவர் வெளியே போயிட்டார். ஆனாலுமே வெளியே இருந்து ஹர்திக் பாண்டியா அவருக்கு சிக்னல் கொடுத்தாரு பும்ரா அவரை பந்து போடும் சொல்லி. ஸோ அதே மாதிரி அடுத்த ஓவரே பும்ரா அவர் பர்ஃபெக்டான யார்கர் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு போட ஸ்டம்ப்பு பறக்க விட்டு நம்ம பும்ரா வாஷிங்டன் சுந்தர் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினார். இப்படி இருக்க வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆன பின்னாடியே சாய் சுதர்ஷன் அவரும் 80 ரனில் அவுட் ஆயிட்டார். இப்படி இருக்க மீண்டும் மேட்சுடைய மூமெண்டமுக்கு உள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி வந்தாங்க. ஆனாலுமே அதுக்கப்புறமா ஜோடி போட்ட திருவாட்டி ஷெஃபன் இவங்க 2 பேருமே கூட விடாமல் மேட்சை இழுத்து பிடிச்சி கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. இதனால் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு ஆட்டம் ரொம்பவே பரபரப்பாக தான் கடைசி வரைக்கும் நடந்துச்சு. ஆனாலுமே கடைசி நேரத்தில் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இவங்க எல்லாருமே பந்து வீசினதால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுடைய பந்து வீச்சு தாக்குதலை குஜராத் அணி அவங்களால சமாளிக்க முடியல. கடைசி 2 ஓவருக்கே 30க்கும் அதிகமான ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதனால் இந்த ரன்னை எடுக்க முடியாமல் கடைசியாக ரொம்ப பெரிய அளவில் போராடினாங்க. முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் 2 பேர் அற்புதமாக விளையாண்டு குஜராத் அணி வெற்றி பெற வைக்க ரொம்பவே பாடுபட்டாங்க. ஆனாலுமே இந்த ஆட்டத்தில் கடைசியாக ஒரு த்ரில்லரான ஓவர், கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு த்ரில்லராக பயங்கரமாக இந்த மேட்ச் நடந்து கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சு தற்போது குவாலிஃபயர் 2 அதாவது எலிமினேட்டர் 2 சுற்றுக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக போராடுறதுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க குவாலிஃபை ஆகி மேலே போயிருக்காங்க. ஆனாலுமே குஜராத் அணி அவங்களையும் சும்மா சொல்லிடக்கூடாது. சுமார் 200க்கும் அதிகமான ரன்னை பயங்கரமாக சேசிங் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோற்றுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை விளையாண்டு போராடி கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே கண்டிப்பாக குஜராத் அவங்களுடைய இந்த ஃபைட்டை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாராட்டி தான் ஆகணும். குஜராத் அணி வெளியே போயிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்த சுற்றுக்கு போயிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.